இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதாவது ஆள்வினை உடைமை அதிகாரம் முழுவதும் முடிந்து விட்டன. இப்போது கல்வியை எடுத்துக்கொள்வோம். கல்வியில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இன்றியமையாதது கல்விதான். கல்வி ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும். மற்ற என்ன வேணாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது செல்வம் அல்ல, கல்விதான் செல்வம். அதைத்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதனால் கல்வியை பற்றி இன்று பார்ப்போம். இன்று குறளை பார்ப்போம். கல்விதான் ஒருவனை உயரச் செய்யக்கூடிய ஒரு வெற்றி பாதை. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கட்டுமே, அவன் என்ன செய்கிறான்? டாக்டரிடம் பணிந்து தான் பேசுகிறான். எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுத்து ஆக வேண்டும். தெருவுப்புலவர் அதனால தான் பொருட்பாலிலே 40வது அதிகாரமாக 38 வரையும் அறத்துப்பால், 39 இறை வழிபாடு, இறைமாட்சி, 40வது அதிகாரம் கல்வி, 2வது இதாகவே கல்வியை வச்சுருக்காரு. அதனால் கல்விக்கு நம்ம முக்கியத்துவம். ஏன்னா அதாவது சொல்லப்போனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்வி கற்று அதன் பயனாக, அதாவது அசை பிழையாமல் கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கவிதை சொல்ல வேண்டும் என்ற, கவிதை வடிவில் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று 1.25 வடியிலே எழுதியிருக்கிறார் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க அப்பா அம்மா எப்படி படிக்க வச்சிருக்கார்கள் என்பதை நாம் தெரிய வருகிறது. அதற்குத்தான் நாம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு நம்மிடையே வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களுக்காகத்தான் கல்வி அதிகாரத்தை எடுத்துள்ளேன். மாணவ செல்வங்களே, தயவுசெய்து தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். இப்போ இன்று ஒரு குறள், அதிகாரம் 40 கல்வி, குறள் எண் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவனுக்கு தான் ஒரு பிறப்பின் கண் கற்ற கல்வி எழுபிறப்பினும் சென்று உதவுதலை உடைத்து. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார். ஒரு பிறப்பிட கல்வி கற்றா அது 7 பிறப்பிலையும் சென்று உதவும் சொல்கிறார். என்ன அற்புதமான குறள் தெரியுமா? கல்விக்கு மாணவ செல்வங்கள் தயவு செய்து முதல் அதிகாரத்தில் இதை எடுத்துக்கிறீங்க, கல்வியை அதை முதல்ல படிங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை, அதுவும் அந்த ஆழ்வினை உடைமை 2ஐயும் முதல்ல படிங்க. ஒவ்வொரு குறளாக பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆவேம் என்று நினைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக ஆவீர்கள். தெய்வப்புலவர். அப்புறம் இதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு ஊரில் கல்வி கற்று அதன் காரணமாக ஒரு மருத்துவராகி வருகிறான். அவன் கல்வி கற்றதனால், அதில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்ததனால் அவன் மருத்துவராகின்றான். மருத்துவரானவுடன் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிறான். அரசு மருத்துவமனையிலும் பணிபுரிந்து அதற்கும் சம்பளம் உண்டு. 6 மணிக்கு மேல் தனியார் கிளினிக்கில் தனியாகவே கிளினிக் வச்சு அதுலேயும் வேலை பெறுகிறான். அதுலேயும் பணம் வருகிறது. எப்படி பணிபுரிகிறான் அதையும் நன்றாக புரிஞ்சுக்கிற வேண்டும். நிறையா மதிப்பெண்கள் எடுத்தவனுக்கு, அதாவது அறிவு ஜாஸ்தினா மனனம் அதாவது ஒன்று கூறினோம்னா அதை அப்படியே அதை படிச்சிட்டோம்னா அப்படியே மனசில் பதிஞ்சிரும். அந்த அளவுக்கு அற்புதமானது கல்வி. அப்படி இருக்கவன் தான் டாக்டர் ஆக முடியும். அப்போ தான் அந்த அவனுக்கு ஞாபகம் வரும், என்ன மாத்திரை கொடுத்தா என்ன மாத்திரை அவனுக்கு பிடிக்கும், அதை குணப்படுத்தும். அதாவது நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் சுயல். தெய்வப்புலவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். என்ற திருக்குறளுக்கு இணங்க அவர் அதாவது மருத்துவமனையிலும் நல்லா சேவை செய்கிறார். மருத்துவமனை முடிந்து அவர் தனியாக கிளினிக் வச்சுருக்கார், அதுலேயும் சேவை புரிகிறார். இதனால் என்ன செய்கிறோம், அவருக்கு கொஞ்சம் காசு வருது.
நியாயமான முறையில் காசு வாங்குறான், அதையும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு எனக்கு அந்த டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட் எழுதி அப்படி நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாதுங்க. அதாவது நான் அடிக்கடி பார்த்து கொண்டு இருப்பவர் டாக்டர் எஸ்எஸ் அண்ணாமலைசாமி, எம்டி, கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் எப்படின்னா எம்எஸ் எம்டி இதில் படித்தவர் லண்டனில். அந்த காலத்தில் அவருக்கு இப்போ வயது 80, கிட்டத்தட்ட நியர்லி 82 வயசு இருக்கும். ஆனால் அவர் நியாயமான முறையிலே, இப்போ வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸ் இது சொல்லுவாங்கள்ல, என்னன்னு கன்சல்டிங் ஃபீஸு 500, 600, 700க்கு குறையாமல் இருக்காது. அவரிடம் அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஏழ்மையானவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பார்க்குறார். நான் எதற்காக அவருக்கு சொல்கிறேன்னா, அவரிடம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அவர் அற்புதமான மனிதனுங்க. அப்படி டாக்டர் இவரும் அவர் அந்த டாக்டர் தான் வச்சுக்கிறீங்களேன். நான் சொல்லக்கூடிய டாக்டர் அப்படி தான். அதனால் மையங்க 2 பேரையுமே டாக்டராக படிக்க வைக்கிறார். மையங்கள் இருவருமே டாக்டராக வந்து விடுகிறார்கள். அப்போது பிரைவேட் கிளினிக்கில் வருகிறது இந்த வருமானங்கள்லாம் வைத்து பார்த்தால் அவங்க எழு பிறப்புக்கும் அது உதவும் என்று சொல்லுகிறார்கள். அது எழு பிறப்புக்கும் உதவத்தானே செய்யும். எவ்வளோ இது இருக்குது, கல்வியில் கட்டுறதுனால. சும்மா வெறுமா பொய் சொல்லி அவர் பிழைக்கலையே. பொய் சொல்லி பிழைச்சிருந்தால் எத்தனை பேர் இறந்துருப்பான். அவர் சரியான முறையில் நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற தெய்வப்புலவர் குரலுக்கு இணங்க அவர் பணிபுரிகிறார். அதனால் அவருடைய குடும்பம் செழித்தோங்கியது. அதைத்தான் அவர் சொல்கிறார். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அடுத்து ஒரு குறள், கல்வி மட்டும் மிகவும் இன்றியதுங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாம் இன்புறுவதற்கு ஏதுவாகிய கல்விக்கு உலகம் இன்புறுதலால் அச்சிறப்பு நோக்கி கற்றறிந்தார் பின்னும் அதனையே விரும்புவார். அருமையாக சொல்லியிருக்காருங்க. என்னவா, அதாவது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அவன் என்ன அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க. தாம் இன்புறுவோம், நம்ம கல்வி நல்லா பயின்றுட்டோம், நம்ம ஒரு மிகப்பெரிய இதாக வந்துட்டோம் அப்படின்னு நம்ம இன்புறுவோம். அதே சமயத்தில் யார் இன்புறுறது? உலகமும் இன்புறும். அப்படிப்பட்ட கல்விக்கு உலகமே அவனை எங்கே இருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க 2 பேர் இதுக்கு போயிருக்காங்க, ஐடி மென்பொருள் துறையில் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. அவரை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க, உனக்கு இவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு. அந்த மாதிரி உலகமும் வரவேற்கும். நான் உதாரணத்திற்கு வேறு யாரையும் எடுத்துக்கிறேங்க. எனக்கு பிடித்த ஒருவர் ஆப்பேஜா அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரம் முதல்ல தன்னுடைய கடைக்கோடியிலே அதாவது தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியிலே ராமேஸ்வரத்திற்கு அருகிலே பிறந்தவர். மிக எளிய குடும்பத்திலே பிறந்தவர், மீன்பிடி குடும்பத்திலே பிறந்தவர். அப்படி பிறந்து அவர் என்ன செஞ்சார், இது பாஸ் பண்ணிட்டார். அந்த இது தேர்ச்சி அடைஞ்சவுடன் அவர் நினச்சது வேறு. ஆனால் தேர்ச்சி அடைந்தவுடன் அவர் என்ன செய்யணும், ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கள்ல, அதில் அவருக்கு திருச்சியில் கிடச்சது காலேஜில். ஆனால் அதுக்கு கட்டுறதுக்கு அப்பாவிட பணம் இல்லை. அவருடைய தங்கை என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய நகையை எடுத்து கொடுத்து அந்த நகையை விற்று அந்த நகையை அடகு வைத்து அவர் என்ன செய்யணும்னா அதை சேர்ந்து படித்து ஸ்காலர்ஷிப் பெறுகிறார். ஸ்காலர்ஷிப்போடு படிப்பு அது படித்து முடித்தவுடன் அவருடைய படிப்பின் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவரை எங்கே எடுத்துட்டாங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க. இஸ்ரோ விஞ்ஞானியாக போய் சேர்கிறார். இஸ்ரோ விஞ்ஞானி முதலில் அவர் விமானத்தை தான் பார்க்கிறார். அங்கே விமானம் இருக்குது, அவர் பார்க்குறார். அவரை பார்த்த உடனே ஒரு கடைக்கோடியில் பிறந்த மகனுக்கு விமானத்தை பார்க்கவாது கொடுத்து வச்சதே அப்படின்னு மகிழ்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய அனைவரையும் நாம் இந்தியன் என்ற பெருமையோடு நாம் விண்வெளிக்கு செல்ல வேண்டும்,
அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தூண்டுகோலாக இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ராக்கெட்டை வடிவமைத்து அதன் மூலமாக வெற்றி பெறச் செய்கிறார். அவர் யார்? அப்பா ஜே அப்துல் கலாம் அவர்கள். மிகவும் நல்லவருங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஆசிரியருக்கு ஒரு பெரிய மனிதராகி கூட ஆசிரியரை பின்னாடி அவருடைய படிப்பின் காரணமாக அவர் வேலை வாய்த்து முடிந்தவுடன் அவருக்கு ஜனாதிபதி பதவி அளிக்கிறார்கள். ஜனாதிபதி பதவி வகித்த போதிலும் ஒரு ஆசிரியர் அவர் ஆசிரியர் மிகவும் விரும்புவாருங்க. ஆசிரியரே இவர் வீட்டில் ஆசிரியர் வீட்டில் இவர் போய் சாப்பிட்ருக்காரு. நான் இந்த சாதி மதத்தை பற்றி சொல்ல விரும்பலை. காரணம் என்னென்னா, அந்த அம்மா அறிவுறுப்படிக்கிட்டே இவருக்கு வச்சுருக்கு. என்ன சொல்கிறா அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு, இவர் கரெக்டாக வை, நீ பாட்டுக்கு ஏன் தனியாக வை, இது நல்லா இருந்து பக்கத்தில் வை அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நான் அக்கினி சிறகுகள் படிச்சிருக்கேங்க. நான் இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டேன். அக்கினி சிறகுகள் படிச்சிருக்கேன். அந்த அக்கினி சிறகுகளால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டினார். அந்த அக்கினி சிறகுகளுடைய தன் வாழ்க்கை வரலாறை எடுத்துரைக்கிறார். அவ்வளவு அற்புதமாக இருந்த மனிதன் பேசும் பள்ளி முடிந்து ஜனாதிபதி பதவி முடிந்து கூட பள்ளி மாணவர்களிடம் சென்று உரையாடுகிறார். நம்முடைய கனவு என்னவாக இருக்க வேண்டுமானால் மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய டாக்டர், மிகப்பெரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், இப்படி நம்முடைய பதவி இருக்க வேண்டும் என்று மாணவர்களிடம் கனவு காணுங்கள், நிச்சயமாக அது பலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கனவு காணுங்கள்னால் என்ன? சும்மா கனவு மட்டும் காய்ச்சிட்டு இருந்தது. கனவு நைட்டு இரவு அதை நம்ம நினச்சிக்கிட்டு படுத்தோம்னாலே அது கனவு தான். அடுத்த நாள் படிக்க தூண்டும். காலையில் எந்திரிச்சவுடன் நல்லா படிப்போம் அப்படின்ற எண்ணத்தில். அப்படி மாணவர்களிடம் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் சென்று மாணவர்களுக்கு அறிவுரை எடுத்து கூறினார். நம் நாடு 2025 வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டவர் நம்முடைய அப்பா ஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்பா ஜே அப்துல் கலாம் அவர்களை நாம் என்றும் மறக்கக்கூடாதுங்க. அதாவது மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனிதனுங்க. அது மட்டுமல்ல, தினந்தோறும் செய்தித்தாளை போட்டு கொண்டிருந்த மனிதன். அவருடைய ஃபோட்டோ தினந்தோறும் செய்தித்தாளிலே வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அவர் அற்புதமாக பணிபுரிந்திருக்கிறார் என்று பாருங்கள். அதான் வாழ்க்கை இளமையிலே தன்னுடைய வீட்டிற்கு உதவ ஆரம்பித்து விட்டார். ஏன்னா அவரோட அந்த பேப்பர் போட்டு தான் அவர் கொஞ்சம் பணம் போய் தன்னுடைய படிப்பு வைத்து கொண்டார். அதற்கு பின்னாடி தான் அவங்க அக்கா உதவினாங்க, அவர் தங்கச்சி உதவினாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர். கல்வி தான். சாதாரண ஒரு மனிதர், கடைக்கோடியிலே மீனவ குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதர் மிகப்பெரிய இஸ்ரோ விஞ்ஞானி ஆகி அவரை உலகம் போற்றியது. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகமே வியர்ந்து பார்த்தது. நம்ம இந்து இங்கிலீஷ் பேப்பர் இருக்குல்ல, அவர் சொல்கிறாரு, அது கூட அன்னைக்கு அவங்க அதுவரை சக்ஸஸ் ஆகுமா, வெட்டியாக செலவு பண்ணிகிட்ருக்காங்களேன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் சக்ஸஸ் ஆச்சு. அது யார்? அப்துல் கலாமினுடைய உழைப்பு. அவர் விமானத்தை பார்த்த உடனே கடைக்கோடியிலே பிறந்த எனக்கு விமானத்தை பார்க்கவே கொடுத்து வைத்திருக்கிறது என்று வர்ணித்தவர். அதற்காக சொல்கிறேன், தயவு செய்து மாணவ செல்வங்கள் கல்வியில் தங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு நீங்கள் தாய் தகப்பை கஷ்டப்படுறாங்க அப்படி அதை பற்றி நினைக்காதீங்க. நீங்கள் முதல்ல படித்து முடியுங்க. அப்போ தான் தாய் தகப்பனுக்கு உதவ முடியும். அதற்காக சொல்கிறேன், தினந்தோறும் ஒரு திருக்குறளை முதல்ல ஆழ்வினை உடைமை எடுத்துக்கிறீங்க, எடுத்து 2 கல்வியை படியுங்க. இப்போதும் உங்களுக்கு தேவை ஆழ்வினை உடையும் கல்வியும் தான். அதனால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.